இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வேட்பாளர் தேர்வு குறித்து பேச்சு நடத்த தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தார். கமலாலயத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை தேர்வு செய்யும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது குற்றவாளி கூண்டில் ஸ்டாலின் அரசு என்ற தலைப்பில் திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகள் அடங்கிய விரிவான அறிக்கையை வெளியிட்டார். இது குறித்து அவர் கூறியதாவது: தமிழக வரலாற்றின் திருப்பு முனையாக இந்த தேர்தல் அமையும். இதுபோன்ற ஒரு மோசமான ஆட்சியை தமிழகம் இதற்கு முன் கண்டதில்லை. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, திமுக எம்பி கனிமொழி, சபரீசன் என ஒரு குடும்பமே ஆட்சி நடத்தி தமிழகத்தை கொள்ளையடித்துள்ளது. தமிழகத்தில் இபிஎஸ் தலைமையில் அமைந்துள்ள தேசிய ஜனதா கூட்டணி 5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் விரும்பும் நல்லாட்சியை வழங்கும். ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தலைமையிலான ஊழல் மலிந்த பொறுப்பற்ற இந்த அரசுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராகவும் தலித் மற்றும் இந்துக்களுக்கு எதிராகவும் குற்றங்கள் நடந்துள்ளன. 2022இல் 4968 இருந்த போக்சோ வழக்குகள் 2024இல் 6969 உயர்ந்துள்ளது. திமுக கவுன்சிலர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆனாலும் திமுக அரசு குற்றவாளிகள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டவிரோத மணல் கொள்ளையின் வாயிலாக அவர்கள் ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 4700 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான டாஸ்மாக் ஊழல் அரங்கேறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 8900 கொலைகள் நிகழ்ந்துள்ளன. இதுவரை 32 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே நீதிபதிகள் தாக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்துவிட்டது. தமிழக மக்கள் ஸ்டாலினையும் உதயநிதியையும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். திமுக அளித்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஆண்டுகளாக 70% நிறைவேற்றப்படாமலேயே உள்ளன. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் வழங்கப்படவில்லை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்படவில்லை. மாறாக அவற்றின் மீது பெருமளவிலான மாநில வரிகள் விதிக்கப்படுகின்றன. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற முழக்கத்துடன் ஆட்சிக்கு வந்த திமுக அரசில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. 2021இல் இது தொடர்பான குற்றங்களின் எண்ணிக்கை 6852 இருந்தது. அதுவே 2022இல் 10,385 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. ஒரு ஆண்டில் இந்த அளவுக்கு குற்றங்கள் உயர்ந்துள்ளன என பியூஷ் கோயல் கூறினார்.